ஆண்டவருடைய வருகைக்காக அவர் சோழ மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஆண்டவருடைய வருகை எதிர்பார்ப்பவராக காத்து கொண்டிருக்கிறார். எல்லாமே ஆயுதமா இருக்குண்டா. சூசை 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 என்ன சொல்லுங்க. திரும்ப காலி முன்னாடி சத்தம் கேக்குது. யார் வேணும் போதும் ஆண்டு திரும்ப வந்திருப்பா இருக்கும். உங்க ஆண்டவரா? கட்டாயம் சொன்னபடி செய்யறதா என்னுடைய ஆண்டவர். சரி சரி சரி. ஏப்பா யாரு? ஒரே காத்து மயமா இருக்கு ஐயா. ரொம்ப குளிர் ஐயா. மேலங்கி இல்லாம இருக்கு ஐயா. ஏதாவது பழைய துணி இருந்தா கொடுங்க ஐயா. உனக்கு வேற வீடு கிடைக்கலையாப்பா? வாங்க எல்லாரும். ஐயா யாரும் வந்துருது. யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். வந்து ஒரே குளிர்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிட்டு நிக்காம பாருங்க. ஆண்டவர் வரலையா? ஆண்டவர் இல்லையா அவரு? இந்த வந்தீங்களா? எனக்கு எது தெரியும் ஆண்டவர் ஏன் சொல்லிக்கிட்டு நீங்க சொல்லுங்க. என்ன செய்யுதுன்னு தெரியலையே. ஆண்டவருக்காக நம்ம வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கீங்க? சாமி வந்து விட்டு வச்சிருக்கோம். ஆமா, அவர் நம்ம சமாளிப்போம். எப்படி? நான் சமாளிக்கிறேன். சரி, முதல்ல அவருக்கு அந்த சாமி எடுத்து கொடுத்து விடுங்க. வெட்டி கொடுத்து நம்ம சமாளிப்போம். இப்படியே சொல்லிட்டே இருங்க. அவர் வந்த அப்புறம் எனக்கு மணிக்கு பேசாதடா, சொல்றது செய்யடா. கோடி புண்ணியம் 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 சூசை 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 இவனை எடுத்து நம்மளே போய் பார்ப்போம். ஐயா ஐயா சாப்பிட்டு 5 நாளாயிடுங்கய்யா. ஊருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கேன் ஐயா. சாப்பிடுறது ஏதாவது ஐயா, ரொம்ப பசிக்குதுங்கய்யா. சூசை என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி, நம்ம ஆண்டவரை சமாளிப்போம். என்ன பண்றது? ரொட்டி அவருக்கு கொடுத்துட்டோம்னா கூப்பிட்டு நான் கூப்பிட்டு 1 மணி நேரம் இப்பதான் வரேன். நானே கேட்டுச்சு. யாரையும் வந்திருக்காரு இன்னொருத்தரு. நான் சொல்லுங்க அவருக்கு இந்த ரொட்டி கொடுத்து விடுவோம். ஏன்னா சாப்பாடு அவர் கொடுக்குறது எதுவும் இல்ல, பசிக்குது அவருக்கு. அப்ப அடிச்சீங்க சொல்றது செய்யடா. சொல்றது நீங்க சொல்றது ஒண்ணு தரீங்க வாங்கும். ஆண்டவர் வந்து வராதுன்னா 3 பொருள் காலி இருக்கு. 2 காலி பண்ணி வச்சுட்டு ஒண்ணு அடிச்சிய அதே கொடுத்தா ஆண்டவர் ஒண்ணு அடிச்சுவாரு. நான் சொல்றேன் எடுத்துட்டு போய் கொடுத்துருவா. கொடுத்துருப்பா சந்தோஷமா சாப்பிட்டு சரிப்பா, நீ படுத்துக்கப்பா. என்ன தூங்க, நல்லா தூங்கப்பா. சாமுவேல் சாமுவேல். ஐயா சாமி, பேசு சாமி. ஐயா நான்தான் சாமுவேல். நான் என்னையா தப்பு பண்ணேன்? நீ வரேன்னு சொன்ன வருவீங்களா ஐயா? என்ன வரவே இல்லை ஐயா. நான் வந்தேன் சாமுவேல், நான் வந்தேன். ஐயா நீ வந்தீங்களா? எப்பயா வந்தீங்க? நீங்க வருவீங்க சொல்லிட்டு நான் வெளியில எங்கேயுமே போகலையா? இல்ல சாமுவேல், முதலில் நான் குழந்தை போல ஒரு தாயுடன் வந்தேன். எனக்கு குடிக்க பால் கொடுத்தாய். இரண்டாவதாக வயதானவனாய் குழுவின் நடுக்கத்தோடு வந்தேன். நான் போர்த்திக் கொள்ள எனக்கு போர்வை கொடுத்தாய். கடைசியாக நான் பசியோடு வந்தேன். பசியாக இருந்த எனக்கு ரொட்டியை கொடுத்து பசியை ஆற்றினாய். நன்றாக எனக்கு கவனித்தாய். பின் ஏன் நீ மனவருந்தாய்? நீ வாசிக்கவில்லையா?
வேதவசனம் சொல்லுகிறது, சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் அந்த சிறியர் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிக்கவில்லையா? ஆகவே நிச்சயமாக உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. நீ போய் இழைப்பார், நான் வருகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினாருடா. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. மீண்டும் என்கிட்ட வந்தாருடா, கூட பேசினாரு. என்ன சொல்லி நம்ப வைக்கிறேன்னு தெரியலடா. ஆண்டவர் இயேசு வந்தாரு, பேசினாரு. நீ தூங்கிட்டு இருந்தே, நான் கூப்பிட்டேன், எந்திரிக்கவே இல்லை. நான் உனக்கு கூப்பிட்டேன்டா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. நம்புடா, ஆண்டவர் நம்புடா. நான் சொல்றது கேளுங்க, நம்புடா. நமக்காக உலகத்துல பிறந்து, நமக்காக ரட்சகரா பிறந்து, இயேசு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து இருந்தாருடா. வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்தே சுற்றி இருந்தாரு. பிசாசில துரத்தி நன்மையினாலும் அதிசயத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் நம்ம வழிநடத்தினாரு. அது மட்டும் இல்ல, நம்ம குறைகள் எல்லாம் சந்தித்து, தேவைகள் எல்லாம் சந்தித்து, ஆண்டவர் நம்மளுக்கு புது வாழ்வு கொடுத்து புண்ணிய தேவன்டாரு. அவரை புரிஞ்சுக்கோடா, நம்புடா, அவரை நம்புடா. துசை, நீ நம்பு, நம்பி ஆண்டவர் நம்பு, உன்னை மேன்மேலும் உயர்த்துவாரு. உண்மையான தெய்வம், ஒப்பற்ற தெய்வத்தை நம்புப்பா. நீ நம்பு, நீ நம்புப்பா, நம்பியதான் நம்புப்பா, நம்பு. வாழ்க்கை பூரா அப்படியே கொண்டு போயிட்டீங்க போராளி. இனிமேல நானும் இந்த மாதிரி இருக்காம நீங்க வந்து நான் சாட்சியா உங்களுக்கு ஆண்டவரை நீங்க கும்பிட்டு அந்த ஆண்டவரை நான் ஏத்துக்கிறேன். அப்பா முதலாளி, என்னை விட்டுட்டு போயிடலையா, என்னை விட்டுட்டு போயிடலையா. நானும் நீங்க ஆண்டவரை கும்பிட்டு அந்த ஆண்டவரை நானே ஏத்துக்கிட்டு நான் சாட்சியா இருப்பையா என் முதலாளி. நிஜம், நம் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் அவருடைய சாயம் நம்மிடம் காணப்பட வேண்டும். அவரது பொறுமை, அவரது தாழ்மை, அவரது தயாரம் நம் கண்ட முதலாளி கதாபாத்திரத்தை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோமான அந்த வாழ்க்கையை வருகையை பயப்பட வேண்டாம். எப்பொழுதும் அவரோடு பிரவேசிக்கும். அப்படியாக திருச்சபையாக இருந்தாலும் அவரோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொரு யாரும் நிச்சயமாய் அவரை வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தோடு ஒவ்வொருவருக்கும் நாமத்தில் வாழ்க்கை